Sriram Capital TNPL 2025 சூப்பரான ஒரு ஆட்டம் திருச்சி கிராண்ட் சோலாஸ் and மதுரை பேந்தர்ஸ் மோதிக்க போறாங்க. இரண்டு பேருக்குமே ஒரு மஸ்ட் வின் கேம். காயின் என்னவோ விழுந்தது சுரேஷ் குமார் பக்கம் தான். திருச்சி கிராண்ட் சோலாஸ் எந்த விதமான சந்தேகமும் இல்லாம we are bowling first அப்படினு சொன்னாங்க. ஏன்னா அதான் ட்ரெண்ட் ஆஃப் தி டோர்னமெண்டா இருந்திருக்கு. ஓபன் பண்ணுவாங்க லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன்ல ரைட் இவரு ராம் அரவிந்த். டிஎன்பிஎல்லே பாருங்க 63 இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. ஃபர்ஸ்ட் இயர் லைக்காவோட ஸ்டார்ட் பண்ணாரு. ஆஃப் தி மார்க் ஸ்ட்ரைட் அவே டீப் பாயிண்ட் ஷாட் தேர்ட் ஃபீல்ட் வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வாட்டி விட்டுருக்காரு பாயிண்ட்டுக்கு மேல சீவனாரியா ஒரு இளநீ சீவரா மாதிரி சீவி விட்டாரு அனிருத் சீதாராம். இது ஒரு சத்தம் இருந்துச்சு அவுட். லெந்த் பின்னாடி இருந்தது ஆங்கிள் உள்ள போட்டாரு. சாஃப் எக்ஸல் மேட்டிக் கேட்ச் தி மேட்சா இருக்க வாய்ப்புகள் இருக்கு சுரேஷ் குமார். பட் இவர் டிசப்பாயிண்டா இருப்பாருங்க. அனிருத் சீதாராம் கொஞ்சம் ஆலியரா ஆடி இருந்திருக்கலாம். பட் மிஸ் பண்ணிருக்காரு. 7க்கு வெளியேறணும் 12க்கு 1. சிக்கன் ஒரு எட்ஜ் சக்கன ஒரு கேட்ச் அதிசயராஜ் டேவிட்சன். அதிசயராஜ் டேவிட்சன் சாஃப் எக்ஸல் மேட்டிக் கேட்ச் ஆஃப் தி மேட்சா இருக்க நல்ல வாய்ப்புகள் இருக்கு. முகிலேஷ் அந்த ஃபீல்டர் சூப்பர் இருக்கு. சூப்பர் குவாலிட்டி கிரிக்கெட் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். பேக் டு பேக் விக்கெட்ஸ். சேத்தன் 0க்கு வெளியேறாரு 12க்கு 2. பட் இவரு தாங்க பொறுப்பு இருக்கு இவர் மேல. 59 இன்னிங்ஸ் என்எஸ் சதுர்வேத். பட் சூப்பர் ஷாட்டுங்க இங்க நல்லா ஆரம்பிச்சிருக்காரு. சிக்கன் ஒரு எட்ஜ் மறுபடியும் சக்கன ஒரு கேட்ச் சுரேஷ் குமார் கிட்ட போயிருக்கு இந்த வாட்டி. காமெண்டேட்டர்ஸ் கர்ஸ் அப்படி நம்ம சொல்லுவோம். பட் இது கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல்ல போயிருக்கு. ஷார்ட் பால் நேரா கையில கொடுத்திருக்காரு. இன்ஃபேக்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா சீவி விட்டுருந்தாருன்னா தலைக்கு மேலேயே போயிருக்கும். ஏன்னா நல்ல பவுன்ஸ் இருந்தது. பட் சதுர்வேத் அவருடைய ஃபார்மோட டிப் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. 4 ரன்னுக்கு வெளியேறாரு. 17 for 3 மதுரை. கிரைசிஸ் மேன் அதிகூர் ரஹ்மான் வராரு. எட்ஜ் ஐயோ அன்லக்கி. பிரில்லியன்ட் ஷாட். ஸ்லிப் எக்ஸ்ட்ரா ஸ்லிப் வெச்சதுனால கேப்ஸ் இப்ப பெருசா ஆகும். பாருங்க ஹைட்ல போயிருக்க கொடை யார் பிடிக்க போறது? புலி கிட்ட போச்சுன்னா மறந்துடலாங்க. இன்னும் டீப் ட்ரபிள்ல போயிட்டு இருக்காங்க. சீம்ல பட்டு பால் அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். நோ பொசிஷனிங் அந்த ஷாட் ஆடுறதுக்கு அகைன்ஸ்ட் தி விண்ட் வேற அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டெஃபினட்டா சீக்க மதுரை பேந்தர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க இங்க. சரவணா அவருக்கும் இப்போ ஒரு விக்கெட் 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் விக்கெட் எடுத்துட்டாங்க. 14க்கு காலி ராம் அரவிந்த் 29 for 4 மதுரை. அவுட் சரியான கேட்சிங் ஸ்லிப்ல முகிலேஷ் கலக்கி நிற்காங்க அந்த பையன். அவுட் ஹை குவாலிட்டி bowling ஹை குவாலிட்டி கேட்சிங் நல்ல கேப்டன்சி. செகண்ட் ஸ்லிப் வச்சாங்க. முருகன் அஸ்வின் பாத்தீங்கன்னா வந்தாரு போனாரு 29 for 5. அஸ்வின் gone for 0. ஸ்வீப் நல்ல இன்டென்ட் இந்த வாட்டி அத்தீக் கிட்ட இந்த பவுண்டரியும் கிடைக்கும். இறங்கி வந்து விட்டாரு. சரியான ஷாட் அத்தீக். அண்ட் ஸ்பின்னர்ஸ் எதிரடி அடிச்சிருக்காரு. அண்ட் இவர் அடிச்சா ஸ்டேஸ் அஹெட் லாங் ஆன் மேல போகுது. அச்சாருங்க இன்சைட் தி லைன் வந்து சூப்பர் ஆன ஸ்ட்ரைக்கர். அவுட்ங்க gone. ஸ்லோயர் பால் ஃபாஸ்ட் பாலர் எடுத்து வந்தாங்க. பிரில்லியன்ட் மூவ். கௌஷிக் அங்க ரொம்ப சேஃப் ஃபீல்டர். பியூட்டிஃபுல் பேக் ஆஃப் தி ஹேண்ட் ஸ்லோயர் ஒன். ரெண்டாவது கேட்ச் இது கௌஷிக்கு. வெரி சேஃப் ஹேண்ட்ஸ் அண்ட் ஈஸ்வரன் வந்தாலே விக்கெட் எடுக்கிறத ஒரு வேலையா வச்சிருக்காங்க. பாருங்க நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன். எக்ஸ்ட்ரீம்லி இம்ப்ரெசிவ் 7th விக்கெட் ஃபார் ஈஸ்வரன் இந்த சீசன்ல. ஆசிக் ஒரு ஃபைட்டிங் 30 அடிச்சுட்டு ரிட்டர்னிங் பேக் டு தி பெவிலியன் 85 for 6. சரவணன் இவரும் ஒரு மேசிவ் ஹிட்டர். இவரும் கஷ்டப்படுவார் ஸ்லோயர் பாலை பிக் பண்றதுக்கு.
ஃபர்ஸ்ட் பாலே யார்க்கர் அட்டெம்ப்ட் பேட் இருந்தா கூட அந்த கேப்ல பவுண்டரி போயிருக்கு. மேல கூட பட் இருந்தா கூட பாத்தீங்கன்னா அவருக்கு நல்ல ஒரு டைம் நல்லா இருக்கு. இப்போ யார்க்கர் அது த்ரூ தி ஸ்லிப்ஸ் பவுண்டரியான்னு பார்க்கணும். அந்த ஸ்பீட்ல போயிடும். ஹைட்ல போயிருக்க கொடங்க கார்டன் போல். லென்த் பின்னாடி கொடுத்தாரு. மேல அடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி, ஒரு ஆக்வர்ட் பொசிஷன்ல இருந்தாரு ராஜ்குமார். ஒரு சிம்பிள் கேட்ச். சரவணன் இங்க வேணா அடிச்சிருந்திருக்கலாம். பட் கடைசியில ஒரு டீசன்ட் 17 அடிச்சுட்டு வெளியேறாரு. 112க்கு 7. ஸ்ட்ரெயிட் டவுன் பாருங்க, கொஞ்சம் அந்த லெங்த் மாதிரி இருக்கு. ஸ்ட்ரெயிட்ல பவுண்டரி. பிரில்லியன்ட் ஷாட்டுங்க. ஷார்ட் பால். ஆஹா, கையில போட்டு 6 போயிருக்குங்க. திருப்பி அடிச்சாருங்க. ஸ்ட்ரெயிட்டா நல்ல ஹைட்ல போயிருக்கு. 6ங்க. First ball. Straight away single. சின்ன ட்ரிக்கிள். சரியான ஷாட். சிவி விட்டாரு சுரேஷ் குமார். ஃபர்ஸ்ட் பவுண்டரி இந்த கேம்ல. எட்ஜ் அவுட். தாமரை கண்ணன் பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட். இப்பதான் சொல்லிட்டு இருந்தோம் அந்த டிஃபரண்ட் ஹிட்டிங் லென்ஸ் அண்ட் பேஸ் பத்தி. பியூட்டிஃபுல்லா போட்டுருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே நல்லா போட்டாரு. சர்ஃப் எக்ஸல் மேட்டிக் கேட்ச் ஆஃப் த மேட்ச். ஃபர்ஸ்ட் விக்கெட் அனௌன்ஸ் பண்றாரு அரைவுல தாமரை கண்ணன். சூப்பர் bowling. வசீம் அஹமத் ஸ்கோர் பண்ணல இன்னைக்கு. 2 ரன்ல நடைய கட்டுறாரு. 9 for 1 திருச்சி. இவர் ஆஃப் சைடு இன் ராஜா. பிசைட்ஸ் த பால் இருப்பாரு. சரியான கனெக்ஷன் இல்ல. நேரா போய் விழுந்திருக்கு கையில. தாமரை மலர்ந்தது அப்படின்னு சொன்ன லைட்டா வாடி போயிடுச்சுங்க. திரும்பி நோ பால். நல்லபடியா முடிக்கிறதுக்கு. ஷாமா பிக்கப் ஷாட்டுங்க. பிரில்லியன்ட் 6. ஸ்ட்ரெயிட் டவுன் தி கிரவுண்ட்ங்க. பியூட்டிஃபுல் டைமிங் பவுண்டரி அங்க. நல்ல ஷாட்டுங்க. இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ட்ரை பண்ணிட்டு இருக்காரு சுஜய். பட் இங்க பியூட்டிஃபுல் கனெக்ஷன் பாருங்க. ஷார்ட் பால் சரியா பிக் பண்ணல. கூட குர்ஜப்னேத் அவுட்டுங்க. ஒரு ரிலீஃப்ங்க. ஃபேர் டெலிவரி. குவிக்காவும் போட்டாரு. பேக் ஆஃப் லென்த் இன்டு தி விக்கெட். சர்ஃப் எக்ஸல் மேட்டிக் கேட்ச் ஆஃப் தி மேட்சா இருக்க வாய்ப்பு இருக்கு. குர்ஜப்னீத் நல்ல ஒரு கேட்ச் எடுத்தாரு. பின்னாடி ஓடி போய் இரண்டாவது பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்திருக்கார் தாமரை கண்ணன். சுஜய் அவுட் ஃபார் 9, 40 for 2. கௌஷிக் வராரு. ஃபேண்டாஸ்டிக் ஒரு ஆல் ரவுண்டர். பட் மோர் கட் பண்ணிருக்காரு. வேகமாவும் கட் பண்ணிருக்காரு. கேப்ல வந்திருக்கு. ஸ்லோயர் பால். பட் வெயிட் பண்ணி அந்த பால் எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல அவருடைய ஃபேவரட் ஷாட். ஷாட்யா இன்னைக்கு சுரேஷ் குமார் லாஸ்ட் 2 மேட்சா செம்ம ஷாட்ஸ் ஆடி இருக்காரு. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணனால அவுட்டா. அதி கையில போய் விழுந்திருக்கு. சரவணன் மெதுவா சீக்க மதுரை பேந்தர்ஸ் இந்த கேம்குள்ள வராங்க. 3வது விக்கெட். நல்ல கேட்ச் அதிக ரஹ்மான் கிட்ட இருந்து. ஜே கௌஷிக் இந்த பெருசா அடிக்க முடியல. ஜெட்டு சரவணன் கூப்பிடுறாரு. அவர் ஒரு விக்கெட். 8க்கு காலி. 14 டெலிவரிஸ். காங்களோன்னு தோணுச்சு. நீங்க 2 சைடு விக்கெட். க்ளோஸ் காலுங்க. செம்ம க்ளோஸ் காலுங்க. எஸ். சிங்கிள் ஆடணும்னு ஒரு முயற்சி. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு போபோ. என்ன பண்ணிருந்தாங்க இந்த கார்த்திக் மையப்பன் இவ்வளவு மேட்ச் உள்ள வச்சுன்னு? என்ன bowling போடுறாரு அவரு. ஃபர்ஸ்ட் ஓவர் எல்லா 6 பாலும் ஸ்பாட்ல வச்சாருங்க ஸ்பின்னரு. வெல் மேட். 44. திருச்சி 72 for 4. எங்க முக்கின்னு கேட்டா முக்கிலேஷ் வந்துட்டாரு. அணி
டைமிங் இருக்கா? கையில போய் விழுந்திருக்கு. கார்த்திக் மையப்பன் வெச்சாரி ஆப்ப பெரிய ஆப்பா வச்சிருக்காரு. அந்த செலிப்ரேஷன்ல தெரியுது என்னையா இவனால ஆட வைக்கல அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பெல்லிங் போட்டுக்கிட்டு இருக்காரு மதுரைக்கு. சஞ்சய் யாதவ் காலி மேட்ச்ல உயிர் 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 இருக்கு. சூப்பரான ஒரு டாப் ஸ்பின்னர், ஒரு கூகுளி கூட கிடையாது சஞ்சய் யாதவ். இது வரைக்கும் பொறுமையா இருந்தார். 8 பால் ஒரு வாட்டி கூட எதுவுமே அட்டெம்ப்ட் பண்ணல. ஆனா அட்டெம்ப்ட் பண்ணது அகைன்ஸ்ட் தி விண்ட். நல்ல ஃபீல்டர் கையில வேற அடிச்சிருக்காரு. கார்த்திக் மேயப்பன் பெரிய விக்கெட் மட்டும் தான் எடுப்பேன். சுரேஷ் குமார் முதல்ல, இப்போ சஞ்சய் யாதவ். 5 ரன்னுக்கு சஞ்சய் யாதவ் காலி. 77 for 5. நம்பர் 7ல வராரு ஆர் ராஜ்குமார், ரசல் ராஜ்குமார் டிஎன்பிஎல். சரியான ஷாட், பேக் ஃபுட்ல போனாரு. எக்ஸ்ட்ரா கவருக்கு மேல பஞ்ச் பண்ணிருக்காரு. சரியான ஷாட், நல்ல கனெக்ஷன். பட்டோனே தெரிஞ்சிச்சு எங்கோ போய் விழுந்திருக்கு. சரியான சுத்து, கேட்ச் புடிச்சிட்டாரு. சூப்பர் கேட்ச் சங்கர் கணேஷ். சரியான கேட்சுங்க. ப்ராபபிலி இதுதான் கேட்ச் ஆஃப் தி மேட்ச் ஆயிருக்க வாய்ப்பு. சங்கர் கணேஷ் அண்டர் பிரஷர் உள்ள ஓடி வந்தாரு. நல்ல சாஃப்ட் லேண்டிங் கூட. டபுள் தம்ஸ் அப் குர்ஜப்ரீத் கொடுத்தாரு அப்படின்னா டபுள் தம்ஸ் அப் மதுரை பேந்தர்ஸும். இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. முகிலேஷ் 8 ரன் அவுட், 97க்கு 6. கடைசி 3 மேட்ச்ல இவர் பேட்டிங் ஆடும்போது ஃபர்ஸ்ட் பால் ஃபேஸ் பண்ணும்போது 6-4. அச்சுக்கார் நல்ல ஒரு பவர்ஃபுல் ஸ்ட்ரைக். நீங்க எவ்வளவு பேர் நிக்க வச்சாலும் நீங்க கிரவுண்டுக்கு வெளியே நிக்க வைங்க. பட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஓவர் எக்ஸ்ட்ரா கவரா 6. ஐயோ நொறுக்கி இருக்காருங்க. நிறுத்துறது ரொம்ப கஷ்டம். திருப்பியா ஓவர் தி தவறான பாலுங்க அது. ஓவர் லாங் ஆன் அதே தாங்க. ஏன்னா அது பால் போறதுக்கு முன்னாடி தெரியும். பர்ஃபெக்ட்டா சொன்ன இடத்துல அடிச்சிருக்காங்க. அச்சாருங்க ஷாட் அது. 6 ஓட முடிச்சிருக்காங்க.